சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கலலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐங்கரன் துதி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்தி நிலம்பிரை போலுமெயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு வணக்கம். தந்தை தாய் ஆவானும் சார்கதியும் காவானும், அந்தமிலா இன்ப நமக்காவானும், எந்த முயிர்த்தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு. குருவர்களால் திருவர்களால் கருணையே வடிவாகிய இறைவன் உள்நின்று உணர்த்த நமக்கு கிடைத்தற்க அரிய அரும் பொக்கிஷமான திருமந்திர சிந்தனையை நாம் சிந்திப்ப, அந்த திருமந்திரத்தை நமக்கு அருளி செய்த திருமூல தேவநாயனாரும் சிவபெருமானம் நமக்கு துணையாக நின்று உள்நின்று உணர்த்துவதாக. இன்றைய சிந்தனை பகுதியாக நாம் பாடல் 55 சிந்திக்க உள்ளோம். பாயிரம் 55 பாடல். ஆறு அங்கமாய் வரும் மாமரை ஓதியை, கூறு அங்கமாக குணம் பயில்வார் இல்லை, வேரங்கமாக விளைவு செய்து அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே. ஆரங்கமாய் வரும் மாமரை ஓதியை, கூறு அங்கமாக குணம் பயில்வார் இல்லை. இது முதல் 2 வரியா அங்க வந்திருக்கு. இதுல மறைனா நமக்கு தெரியும் வேதம் அப்படிங்கிறது பொருள். அடுத்தது இந்த வேதத்தை ஓதுபவர்களை மறை ஓதி வேதம் ஓதுபவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த வேதம் ஓதுபவர்கள் இந்த வேதத்தை 6 அங்கமாக பிரித்து ஓதுகிறார்கள். அந்த 6 அங்கமாய் வரும் மாமரை ஓதியை அப்படின்னு சொல்றது எப்படின்னா, இந்த 6 அங்கம் 6 சாத்திரம்னு கூட சொல்லலாம். அதை சொல்லும்போது சிக்ஷா, வியாகரணம், சந்தோவிசிதி, ஜோதிடம், நிருத்தம், கல்பம், இப்படி 6 அங்கமாக இந்த வேதத்தை ஓதுகிறார்கள். இந்த ஓதக்கூடியதுன்னா என்ன? அந்த சப்தத்தை வெளிப்படுத்துறது. ஓதியே ஜெபித்து. இப்போ ஓதுவதுங்கிறது சொல்லக்கூடிய சத்தத்தை சொல்லும் போது, சிக்ஷானா உச்சரிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு முறையாக இருக்க வேண்டும், ஒரு சீராக இருக்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு இலக்கணம். இந்த இலக்கணத்துல ஒளி இலக்கணம் அப்படின்னாக்கா அதை தெளிவாக வகைப்படுத்தி அதோட வடிவத்தில் அதை இயக்குவது அப்படிலாம் சொல்றாங்க. அத சந்தஸ் அப்படின்னு சொல்லும் போது செய்யுள் வடிவில் இந்த வேதத்தை சொல்லும் போது செய்யுள் வடிவில் இந்த மாதிரி ஒரு இலக்கண பயனுள்ளவாறு அந்த இலக்கணத்தை வகுத்து வச்சிருக்காங்க. அடுத்தது சொல். அந்த சொல்லுக்கு இலக்கணம். இந்த வார்த்தையை இப்படிதான் சொல்ல வேண்டும், அந்த சொல் புரியும் பண்ண இருக்கணும். நிறுத்தம் அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்தது ஜோதிடம். இந்த ஜோதிடம்னு சொன்னது நம்ம இந்த கோள்களை கணித்து சொல்வது ஜோதிடம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த கோள்கள் நவகோள்களும் நன்மை எப்படி அருளும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிவனெனும் ஓசை இறைவனோடு ஒன்றி நிற்பவர்களுக்கு இறைவன் உள்நின்று உணர்த்தும் காலத்தில், சிவத்தை சிந்தித்து தியானம் செய்யும் காலத்தில் இந்த நவகிரகமும் என்ன பண்ணும்னா நன்மையை மட்டுமே அளிக்கும். இப்ப இறை வழிபாட்டுல நாம இருக்கிற காலத்துல நவகிரகங்களும் நமக்கு நன்மை செய்யும் ஒண்ணு. அடுத்தது இந்த பூஜை, இந்த சிவ சிந்தனை இறை சிந்தனையில இருக்கிற காலத்தை நம் விதிகாலத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியாது, சேர்க்க கூடாது. அப்ப அந்த காலம் நாம் இந்த பிறவியில் சேமிக்கக்கூடிய காலமாக கூட சிந்திக்கணும். நவகிரகங்கள் திருவாரூர்ல மொன வரிசையா இறைவனை வழிபாடு பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. சில ஆலயங்கள்ல மட்டும் சிறப்பா பார்த்தோம்னா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. மற்ற கிரகங்கள்லாம் சூரியனை பார்த்த மாதிரி நிக்கிற மாதிரி சில ஆலயங்கள்ல வச்சிருக்காங்க. அப்படின்னா என்னன்னாக்க, அறிவோடு ஒன்றி நிற்கும் போது அந்த கிரகங்கள் செயல்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது செயல்படாது. எப்படின்னா, அறிவோடு ஒன்றி நின்று செய்யற காலத்துல தம் ஆயுள் பாகம் கூட கூடி போகும், நோய் அகன்று போகும் அப்படிங்கிறத நாம நினைவில் வச்சுக்கணும். அப்ப இந்த வேதங்களை எல்லாம் நம்ம இந்த ஓசையின் பிரகாரம், இலக்கண பிரகாரம் சரியாக உச்சரிப்பில் அந்த பொருள் விளங்கும்படியாக சொல்லும் போது என்ன நடக்கும்னாக்க, நம் உடலில் உள்ள குற்றங்களும் மனதில் உள்ள குற்றங்களும் அந்த பிறவியின் குற்றம் எல்லாமே நீங்கும்படியாக அமையும். அடுத்தது கல்பம், கற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா கிரியை. ஒரு சிவபூஜை செய்யறவங்க கிரியை, பாவனை, பூஜை அப்படின்னு 3 விதத்துல செய்வாங்க. இந்த கிரியை செயல்முறை இப்படிதான் அப்படின்னு வகுத்து கொடுத்திருக்கிறார் சாமி சிவபெருமான். வகுத்தான் வகுத்த வகையலால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் இருக்கு. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு கூட அது பொருந்தும். அப்ப சிவபெருமான் இந்த வகையில் பூஜை பண்ணணும் அப்படின்னெல்லாம் முறைப்படுத்தி ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு பூஜை செய்யற விதத்தை கொடுத்திருக்கார். அந்த விதத்தில் பூஜை பண்றதுக்கு அந்த பூஜையை வாங்கிய அந்த பூஜகர்கள் அந்த ஆகமத்தின்படி அந்த ஆலயத்தில், அந்த ஆகமத்தின்படி அமைந்த ஆலயத்தில் பூஜை செய்ய வேண்டும். எந்த ஆலயம் எந்த ஆகமத்தின்படி அமைந்துள்ளதோ அந்த ஆலயத்தில் அந்த ஆகம சிவாய நமக. இந்த வேள்வி இதெல்லாம் நோக்கம் என்னன்னாக்க, புறவேள்வியில பல்வேறு விதமாக மாற்றி எல்லாம் செய்வாங்க. ஆனா அகவேள்வியில ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்றுடர் ஞான விளக்கை ஏற்றி நண்புலத்து ஏனை வழி திறந்து ஏற்றுவார்க்கு இடரான கெடுப்பன அஞ்செழுத்துமேன்னு சொன்னாங்க. அப்ப ஞான விளக்கு ஏற்றப்பட வேண்டும். அதுதான் வேள்வி, அதுதான் ஞான வேள்வி. இந்த ஞானத்தால் தொழுவர் சிலர் ஞானிகள், ஞானத்தால் சிலர் தொழக்கண்டு நான் தொழுவன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு நம்ம திருமூல தேவநாயனார் சுவாமிகள். அப்ப ஞானத்தை பெறுவதற்கான வழியாக இந்த வேள்வியானது இருக்க வேண்டும் அப்படிங்கிற வரைக்கும் நாம சிந்திச்சு அங்க ஒரு பக்கம் நெஞ்சில வச்சுக்கலாம். அப்ப இந்த ஞானம் எதுக்காக பயன்படுதுன்னா, தன்னை உணர்வதற்கான ஒரு வழியாக பயன்படும். இப்ப ஞானம்ங்கிறது நான் யார்னு என்ன தெரிஞ்சுக்கணும். நான் யார், என் உள்ளம் யார், என் ஞானங்கள் யார், என்னை ஆரறிவார், எம்பிரான் என்னை ஆண்டில். அப்ப என்னை அறிந்தவன் ஒருவர் இருக்கிறான், அவன் சிவபெருமான். அவன் என்னை அறிந்துள் தன் முழுதும் அறிந்தவன். என்னை அறியுமாறு செய்து என்னை அறிவித்து எனது இருள் கடிந்து முன்னை வினையின் அந்த முடிச்சு, ஏன் இந்த பிறவின அந்த ரகசியத்தை நீக்கி பிறவிக்கான காரணத்தையும் காட்டி, சார்ந்தால் பிறவி இல்லை என்று தன்னுடைய கால்கள் திருவடியையும் எனக்கு காட்டி அருளினான் அப்படிங்கிற மாதிரி அவனை நம்ம சிந்திக்கணும். இங்க ஆரங்கத்தை பத்தி எல்லாம் நம்ம சிந்திக்கிறது ஒரு பொதுவா சிந்திக்கணுங்கிறதுக்காக சிந்திச்சோம். இப்ப 6 அங்கங்கள் ஓதுகிறீர்கள், மறைகள் 4 வழிவகைகளை தெரிந்தவர்களே, கூரங்கமாக குணம் பயில்வார் இல்லை. இந்த சிவபெருமான் நமக்கு வேறுபாடு இல்லாமல் நமக்குள் உயிருக்கு உயிராக நின்று இருக்கிறான்.
ஒன்றாய் உடனாய் வேறாய் என்றும் தன்மையை நீங்கள் அறிந்தவராக இருக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு இங்க ஒரு வார்த்தை வைக்கிறாரு. இப்ப ஒன்றாய்னா உயிருக்கு உயிராய் நின்றார், ஒன்றாய் நின்றார். ஆனால் குணத்தால் இறைவன் நம்மை போல் குறைபாடு உடையவன் அல்ல. குறைவிலா நிறைவே கோதிலா அவதே ஈரிலா கொள்முனை கொள்கின்றே என்று மாணிக்கவாசகர் சொல்வார். மறையுமாய் மறையின் பொருளுமாய் பந்தன் மனத்திடை மன்னிய மன்னே, சிறைபொறா நீர்போல் சிந்தைவால் பாயும் திருப்பெருந்துறையுரை சிவனே அப்படிலாம் சொல்றார். அப்ப குறைவில்லாத நிறைவே இறைவன். ஆனா நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னாக்க குறையுடையவர்களா இருக்கிறோம். அப்ப நம்ம வேதம் ஓதினால் அந்த வேதத்தின் பயனாவது என்ன என்றால், வேதத்தை அருளிய வேதநாயகனுடைய திருவடியை சிந்திக்கும் பக்குவம் நமக்கு வர வேண்டும். நம்முடைய குறைகளை நீக்கிக் கொள்ளும்படியான தன்மை நமக்கு வர வேண்டும். அப்படி ஒரு தன்மை நமக்கு வந்ததானால் அந்த வேதத்தின் பயனானது விழுப்பொருளின் அந்த தூய்மையை நாம் உணர்வால் உணர்ந்து அறிவால் தெளிவடைவது. அப்பதான் நமக்கு அறிவு வந்ததா அர்த்தம். அப்ப இதனால வச்சு நம்ம புற அறிவுகளை பெற்றிருந்தோம். அது எப்படின்னா பாச அறிவை பெற்றிருந்தோம், பசு அறிவை பெற்றிருந்தோம். அப்ப பதியறிவானது எப்பொழுது நமக்கு பதியறிவுனா இறைவனுடைய கருணையினால் இறைவன் நமக்கு உணர்ந்த அறிவானது. அது எப்படின்னாக்க காண்டல் அளவை கருதல் அளவையை கடந்து மெய்ஞான உரை அளவையை ஞானியர் உரைத்ததை உணருமாறு நமக்கு உள்நின்று உணர்த்தும் அந்த மெய்ஞானத்தை உணர்ந்தவாறு. அப்படி உணர்ந்தால்தான் நாம குணம் பயின்றவர்கள் அப்படின்னு ஆகும். அப்படி இல்லைன்னா எவ்வளவு காலம்தான் வேதத்தை பாடினாலும் சரி, அந்த சந்தம் தப்பாம அந்த ஒரே மாதிரி பாடிட்டு போனாலும் சரி, என்ன பாடினாலும் நமக்கு வேற பெரிய பயன்கள் இருக்காது. அப்ப பயன் யாருக்கு கிடைக்கும்? அந்த உண்மை பொருளை உணர்ந்து நமக்கு அந்நியம் இல்லாதவன் சிவன், நமக்கு உள்ளிருந்து உணர்த்துகிறவன் சிவன் அப்படின்னு சொல்லி நம்ம உணரும் போதுதான் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. வேறங்கமாக விளைவு செய்து நமக்கு அந்நியமா சிவன் இருக்கிறார்னு யாராவது அறியாமல் இருந்தால் என்ன நடக்கும்? நமக்கு அந்நியமான பொருளானா இல்ல, அப்புறம் பேரங்கமாக பெருகுகின்றாரே. அப்ப இன்னும் பல பிறவிகளை எடுத்து எடுத்து செத்து பிறந்து வாழ்ந்து மாண்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. சாவதறி எதற்குன்னா பிறப்பதற்கு, பிறப்பது எதற்குன்னா சாவறதுக்கு. அப்ப நமக்கு வேறானவன் இறைவன் நினைக்கிற வரைக்குமே அது வேறானதாகவே இருந்தும் நம்மை இந்த பிறவியாகிய தலையில் சிக்கிட்டு நம்ம திரும்பி திரும்பி பிறப்போம். ஆனால் நமக்கு மாறுபாடு இல்லாமல் உடனானது, அது உணரத்தக்கது, அது ஞானவயமானது, தன்னை உணர்த்த வல்லது என்று யாரும் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பிறவி பிணியை அறுக்க வல்லார்களாக இருப்பார்கள் என்று தெளிவுபடுத்தி கொள்ளலாம் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. பாட்டு நல்ல அற்புதமான பாடல். ஆக படிச்சா பத்தாது, படிச்சதை உள்ளிருந்து உணரணும் அப்படிங்கிறது இந்த பாட்டு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பாடலை ஒரு முறை படிச்சுட்டு அடுத்த பாடலுக்கு போகலாம். ஆரங்கமாய் வரும் மாமரை ஓதக்கூடியவர்களே, கூரங்கமாக குணம் பயில்வாரில்லை, பேரங்கமாக விளைவு செய்து அப்புறம் பேரங்கமாக பெருகுகின்றார்களே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்து 56வது பாடலுக்கு செல்லலாம். பாட்டும் ஒளியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் அராத அவனியில் மாட்டாதார், வேட்டு விருப்பார் விரதம் இல்லாதவர் ஈட்டும் இடம் சென்று இகழல் உற்றாரே. பாட்டும் ஒளியும் பறக்கும் கணிகையர் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப பாட்டு பாடக்கூடியவர்கள், அந்த பாடக்கூடியவர்கள் ஒளியும் பறக்கும் கன்னியர். இந்த இடத்துல அந்த பாட்டின் வசமாக பாடி நம்மை ஈர்க்கக்கூடிய கன்னியர்கள். அதாவது சில பெண்கள் நம்முடைய மனதை அவர்களுடைய செயல்பாடு இழுக்கக்கூடியதா இருக்கும், அப்படி வச்சுக்கலாம். பாடிதான் இழுக்கணும்னு இல்லை, பார்த்தாலே அது நம்மை தீ போல பற்றி கொள்ளும். அத காமத்தி அப்படின்னு அதை சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடியவங்க
இந்த அவனியில் ஆறாத அவனியில் மாட்டாதார். இந்த அவனின்னா உலகம், ஆறாத அவனி அப்படின்னா நீங்க பெறாத உலகத்தில், அப்படின்னா திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து சாவார்கள். அப்படின்னாக்க நம்ம இங்க வந்து 3 ஏடனை இருக்கு. அந்த 3 ஏடனையில இங்க ஒன்ன சொல்றாரு. அதாவது 3ஐயும் சொல்லணும் இல்ல, ஒன்ன சொல்லும் போது மற்ற 2ஐ சொல்லாமல் சொல்லுவதாக நாம் கருதி கொள்ளலாம். தன ஏடனை, தார ஏடனை, புத்த ஏடனை அப்படிங்கிற 3 ஏடனை இருக்கிற மாதிரி இந்த அதெல்லாம் நம்ம பிறவிக்கு வித்துடுவது. அதே மாதிரி மண்ணாசை, பொன்னாசை, இது மாதிரி பெண்ணாசை. இந்த உலகத்துல பொண்ணை விரும்பாதவங்க இருப்பாங்க. நாய் எல்லாம் வந்து தங்க காசு கிடந்துச்சுன்னா கூட போய் ஆகா இது தங்கம்னு நினைக்குது. மற்ற ஒரு மலைப்பாம்பு போகுது, அது தங்கத்து மேல ஆசைப்படுதா? அப்படி இல்லை. அப்புறம் மண்ணாசை, இது என்னுடைய எல்லைக்குள்ள வராதுன்னு புலிகள் வேணாக்கோ சில இடங்கள்ல வந்து எல்லை வகுத்துக்குது. ஆனா எல்லா உயிரும் அப்படி எல்லை வகுத்துக்கிறா அப்படின்லாம் இல்லை. ஒரு கூடு கட்டி வாழ்ற பறவை பாழுது, அடுத்ததுக்கு குஞ்சு பொறிச்சதுன்னா அது வேற பக்கம் போய் இருக்கு. இப்படி எல்லாம் பல்வேறு விதமா. ஆனா எந்த உயிரினமா இருந்தாலும் தன்பால் ஈர்ப்பு, பாலின ஈர்ப்புனால அந்த இணை சேர்க்கை ஏற்படுத்திக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தா குழந்தை குட்டி பெற்றுக்குது. இதுல சில உயிரினங்கள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி இருக்கும். ஆனா பெரும்பகுதி எல்லா உயிரினமுமே எந்த வகையிலும் அந்த உயிர் அந்த தன் இனத்தோட சேர ஆசைப்படுது. அப்ப இந்த இனத்தோடு இனஞ்சேர்ந்து புல என்று பிள்ளைகள் பெறுவதற்குத்தான் நாம் பிறந்தோம் அப்படிங்கிற சிந்தனையை தாண்டி நாம் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு வரும்போது நாம் கடந்து வந்த பாதையை சிந்திக்குங்கள். இன்பமாக தோன்றியது எல்லாம் இன்பம் அல்ல, அதன் பின் ஒரு துன்பம் உள்ளது. துன்பமாக தோன்றியதெல்லாம் நமக்கு தெளிவிக்க ஒரு காரணமாய் வந்தது என்று கூட நாம் தெரிந்து கொள்ளும்படியாக இருக்கும். இப்ப இந்த தன்பால் ஈர்ப்பு அதை இங்க சாமி சொல்லி ஒரு கன்னிகைகள் ஆடுற பொங்கலை பார்த்தீங்கன்னாக்க அதை பார்த்து ஒரு பெண்பால் ஆசை அது ரொம்ப அதிகமாக இருக்கும்போது மீண்டும் மீண்டும் பிறக்கிறவர் இருப்பதை போல வேட்டு விரும்பார் அப்படின்னு. வேட்டு விரும்பார்னாக்க இந்த வேள்வியை விரும்பாதவர்கள் அப்படின்னாக்க வேள்வியில 2 வேள்வி நம்ம சொல்லிக்கிறோம், புற வேள்வி, அக வேள்வி. அப்ப இந்த அகத்துள் வேள்வி அப்படிங்கிறது என்னன்னாக்க ஞான வேள்வியை செய்வது. இப்ப காம வேள்வி புறத்துல செய்யறது காமாக்னின்னு சொன்னோம். அப்ப அந்த காமாக்னியில இருக்கக்கூடியவர் அது விருப்பம், காமத்தில் விருப்பம் கொண்டவர்கள் என்ன பண்றாங்க, திரும்பி திரும்பி பிறக்கிறாங்க. ஆனால் காப்பது விரதம். நம்முடைய அறிவை எந்த வகையில் செலுத்த வேண்டும் என்று நமக்கு சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுனாக்க இதை தாண்டி ஒரு அக்னி இருக்குது. அந்த அக்னி ஞானாக்னி. அந்த அக்னியை நமக்குள் வளர்த்து உள்ள பொருளை உள்ளபடியாக உணரும் தன்மை நமக்கு கிடைத்து விட்டதே. ஆனால் நமக்கு துன்பம் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லாதவங்க என்ன பண்றாங்க, கண்டதே காட்சி கொண்டதே கோலமாக வாழ்ந்து வந்த பிறவியை வரும் பிறவிக்கு வித்தாக இட்டு விட்டு செல்வார்கள். ஆகையினால் அந்த செயலினால் இந்த பிறவியில் நமக்கு ஆகாமிய கர்மமாக வருவது கூட்டு சேர்ந்து நமக்கு சஞ்சித கர்மமாக கூடி நிற்கும் என்று அறிவோமாக அப்படின்னு சொல்லி ஈட்டும் இடம் சென்று இகழல் உற்றாரே. அப்ப எதை ஈட்டுவதற்கு நாம் பிறந்தோம் அப்படிங்கிறது தெரியாம இகழல்னாக்க இகழ்ச்சி, ஒரு கீழான தன்மை, பிறவிதான் நமக்கு கீழான தன்மை. அப்ப புறத்தே போய் அப்படின்னாக்க ஈட்டும் இடம் சென்று அப்படின்னா புறத்தே போய் மீண்டும் மீண்டும் எதுக்காக வந்தோமோ அதை விட்டுட்டு போறோம். இது நம்ம ரொம்ப எளிமையா ஒரு வார்த்தையில சிந்திக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வந்த வேலையை விட்டுட்டு பந்த காலை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறான் பாரு அப்படின்னு கிராமங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க. அது என்ன பந்த கால்னா வழி, தடம். அப்ப பந்தம்னா பாசபந்தம், ஆசை வழி சுழல். வந்த வேலை என்ன, சிவபெருமானை சிந்தித்து இறைவனை சிந்தித்து பிறவாத தன்மை
அடைய வேணுங்கிறத நோக்கத்துக்கு அந்த ஞானத்தை வளர்த்துறதுக்கு தான் பிறவி கிடைக்குது என்னமோ. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, நான் சுற்றம் பெண்டீர் மக்கள் என்னும் வேதனை நோயில ஒண்ணு மாட்டிக்கிறாங்க. இல்லைன்னா ஆசை அதிகமாகி இந்த பெண் ஆசை மண் ஆசை பொன்னாசையில மாட்டிக்கிறாங்க. இது ரெண்டு நடக்கும். அந்த ஏடனை சொன்னோம்ல, அந்த தன ஏடனை தார ஏடனை புத்தனை மனைவி பாசம் புள்ள பாசம் பொருள் பாசம் இதுல இப்ப ஏதாவது ஒரு பாச வினையில மாட்டிக்கிறோம். அதனாலதான் பாச வினைகள் பற்றது நீங்க நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள்னு கந்த சஷ்டி கவசத்துல கூட வச்சிருக்காங்க. அப்ப பாசத்தினால் வினை வரும், ஆசையினாலையும் வினை வந்து சேர்ந்து நமக்கு பிறவியை கொடுக்கும். அப்ப பாசமான களைவார் பரிவார் கமுதம் அணையார் ஆசை தீர கொடுப்பார் அடங்கல் விடைமேல் வருவார் காசை மலர் போல் மிடற்றார் கடவுர் மயானம் அமர்ந்தார் பேச வருவார் ஒருவர் அவரும் பெருமான் அடிகளேன்னு சொன்னாங்க. அப்ப நமக்கு உள்ளிருந்து பேசக்கூடிய சிவம் பேசும் வரை நாம் என்ன பண்ண அந்த சிவத்தையே திரும்பி திரும்பி என்கிட்ட யார் இருக்காங்க, எனக்கு நீ பேசுனா எனக்கு வேணும், நான் என்ன கேள்வி கேட்கிறேன், நான் பேச நினைப்பதெல்லாம் நான் இதெல்லாம் சிந்திக்க நினைக்கிறேன் அதெல்லாம் எனக்குள்ள இருந்து நீ பேசணும், நான் காணும் பொருள்கள் எல்லாம் சிவமாக காண வேண்டும், சிந்திப்பு அறியதுதான். ஆனா காணும் பொருள் எல்லாத்துலயும் சிவம் இருக்கிறத உணர்றோம். அந்த நிலைக்கு போயிட்டாக்கா இன்னும் தெளிவு ஏற்படும். அப்படி இல்லாதவங்க மீண்டும் பிறந்து இறந்து போவார்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த பிறவியுடைய நோக்கம்னா சிவத்தை சிந்திப்பதற்காக தான் பிறந்திருக்கிறோங்கிறது இந்த பாடல் மூலமா நம்ம உணர்றோம். இல்லைன்னா மீண்டும் பிறவி வந்துடும். அடுத்தது 57வது பாடல் ஆகமம். எண்ணில ஆகமம் இயம்பினர்னு சொன்னாங்க. அதாவது ஆகமம் ஒன்னா அப்படின்னா பல அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொண்டு அதுக்கப்புறமேட்டு சிவாகமம் 28 அதை பத்தி எல்லாம் இப்ப சிந்திக்கலாம். ஆகமத்துடைய சிறப்பு என்ன, ஆகமத்தையும் வேதத்தையும் ரெண்டுமே இறைவன் தான் நமக்கு அருளி செய்தார். ஆகமத்தின் சிறப்பு ஆகமங்களை அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சனமேனி அறிவை ஓர் பாகத்தன் அஞ்சொடு 23 ஆகமம் அஞ்சலி கூப்பி 66 வரும் அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டதே. அருமையான இந்த பாடல் நமக்கு சாமி உணர்த்தும்படியா இருக்கு. சாமி அஞ்சா முகத்தினில் அரும்பொருள் சொன்னான் ஈசன். ஐமுகங்கள் சுவாமிக்கு ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம்னு 5 முகங்களை கொண்டு ஆகமங்களை அருளினான் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுல ஈசானம் அப்படிங்கிற முகத்துல இருந்து 8 ஆகமத்தையும் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் ஆகிய 4 முகங்களில் இருந்தும் முறையே 5 ஆகமங்களையும் அருளினான். ஆக அது 4 முகங்களின் வாழ 4 5 20 அங்க ஈசானத்தில் ஒரு 8 ஆக 28 ஆகமமும் நமக்கு சிவாகமங்களை சுவாமி ஐமுகங்களை கொண்டு அருளினார் அப்படிங்கிறது நினைவில் வச்சுக்கலாம். இப்ப அஞ்சனமேனி அறிவை அப்படின்னு சொல்றது அந்த அம்பிகையை சொல்றதுல இந்த பெண்ணின் 7 பருவம்னு சொல்லுவாங்க. அந்த 7 பருவத்துல அறிவைன்னு ஒரு பருவம் இருக்குது. அஞ்சனமேனி, அஞ்சனம்னா இருள் மேனி, அம்பிகை இருள்னு சொன்னா அப்ப இறைவனை ஒளின்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்ப அந்த இருள் எப்படி வந்துச்சுனாக்க நம்மை உணர்த்துவதற்கு நமக்கு துணையாக அறிவு பொருளாக வந்தது. சுவாமி ஞானமே வடிவானவர், அவர் எங்க தோணாலும் எல்லாரும் ஞானம் மட்டுமே இருக்கும். அப்ப தன்னில் இருந்து ஒரு சக்தியை வெளிப்படுத்தி அந்த அருள் சக்தியின் வாயிலாக திருவருள் சக்தியின் வாயிலாக அவனை வழிபாடு செய்வது எப்படி என்று நமக்கு உணர்த்தி, அதே நேரத்தில் நாம் உணரும் காலம் வரையில் இந்த ஆணவ மலமாகிய மூலமலத்தை நீக்குவதற்கு நம்மை பாசக்கட்டில் அழுத்துவித்து, ஆணவ மலம் மூலமலம், அப்ப மற்ற 2 மலம் வந்து சேர்ந்த மலம், அதனால அது ஆகந்து மலம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மாயமலத்தோடு கட்டும்போது நாம் செய்யும் கர்மங்கள் கூடி நமக்கு மாயமலம் கண்மமலம் என்று கண்ம மூலம் மூல கண்மத்திலிருந்து தொடர்ந்து நமக்கு கண்ம மலமா வந்துடுது. அப்ப மலம் என்னமோ ஒன்றுதான் ஆணவ மலம்,
அந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்கு அறிவு அல்லாத பொருளான அந்த மாயையோடு நம்மை கட்டுவித்ததனால் அறம் பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து என்னை அப்படின்னு திருவாசகத்துல படிக்கிறோம் இல்லையா. அப்ப புறந்தோல் போர்த்த நம்ம எல்லாம் இந்த பிறவியெல்லாம் கொடுக்கறது எதுக்குன்னாக்க நமக்கு உறவு எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, அப்ப நம்முடைய குற்றம் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பிறவியை சாமி கொடுத்திருக்கிறார். அப்ப அஞ்சனமேனி அந்த கட்டு விச்சார் இல்லையா, நம்மளை இந்த உடல்லாம் கொடுத்து, அது எதுக்காகனாக்கா அம்பிகையின் சக்தியை கொண்டு செஞ்சார். இறைவன் ஞானமே சுரூபமா இருந்தா எங்க பார்த்தாலும் நமக்கு ஞானம் உடனே விளங்கும். அப்ப என்ன, கிடைத்த பொருளுடைய பெருமையை நாம் உணர்ந்தாதான் அந்த கிடைத்த பொருளை நாம் தக்க வைத்துக் கொள்வோம். இல்லைன்னா என்னன்னா பக்குவமின்மையினால அந்த ஆணவ மலத்தோட திரும்ப திரும்ப போய் நம்ம சேர்ந்துருவோம். அப்படி ஆணவ மலத்தோடு சேராமல் ஆணவ மலத்தின் கட்டிலிருந்து நாம் முற்றிலும் விடுபட வேண்டுமானால் ஆணவ மலம் ஒடுங்க வேண்டும். ஆணவ மலம் நீங்கிறதுல ஒடுங்க வேண்டும். அப்படி ஒடுங்குவதற்கு நமக்கு ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தை நாம் படிப்படியாக அறிவுபூர்வமாக சிவனர்களால் பெற்று விட்டோமானால் நமக்கு உள்ள பொருளை உள்ளபடியாக அறியும் அந்த தன்மை கிடைத்துவிடும் அப்படிங்கிறது. அதனால இந்த அறிவைன்னு இங்க போட்டிருக்காரு. அறிவைன்னா 7 பெண்களின் 7 வகையான பருவத்தை சொல்லக்கூடியது. அதை எப்படி சொல்லுவாங்க? பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேர்ல மென்ன அந்த பள்ளிக்கூடத்துல நம்ம படிச்சோம். அப்ப இதெல்லாம் ஒவ்வொரு வயதை குறிப்பிடக்கூடியது. பேதைன்னா ஒரு 8 வயசுக்குள்ள, 5 வயசுல இருந்து அப்படி அது மாதிரி. அதே மாதிரி இப்ப அறிவைன்னு சொல்றது அந்த 5 வருஷம் 19 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் இருக்குது. அதை அறிவியல் எங்க அறிவையோர் பாகத்தன்னு சொல்றாரு. அப்ப அந்த இளம் வயதை சொல்றது பாருங்க, 18ல இருந்து 24க்குள்ள அந்த இளம் வயதுல இருக்கக்கூடிய பெண்ணை சொல்வது போல இங்க அமைச்சிருக்காரு பாடல். பெரும்பைங்கிறது இந்த 8 வயதுக்கு மேல 9, 10 வயசு 11 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க. மங்கைங்கிறது 11ல இருந்து 14 வயசு 15 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க. மடந்தைங்கிறது 15ல இருந்து 18 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைங்களை சொன்னாங்க. அதான் அறிவைங்கிறது 19ல இருந்து அந்த 5 வயசு 24 வரைக்கும் இருக்கிறது. தெரிவைன்னு அப்புறம் 25ல இருந்து 29 வருடம் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க. பேர்லம்ங்கிறது 30ல இருந்து 35, 36 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களை சொல்லப்பட்டது. அப்ப அந்த பெண்களின் அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வார்த்தைகளை சொல்லி அந்த பெண்ணின் தன்மையை குறிப்பிடுவது போல இங்க அறிவியல் பாகத்துன்னா அந்த இளம் வயதா அந்த 19 வயது சொல்றாங்க. அப்ப சரியான அந்த 19 வயதும் அதற்கு தகுந்த வயதுடைய வனப்புடையவராக சிவபெருமான நம்ம நினைத்து பார்க்கறதுக்கு அவர் எப்பவும் இளமை மாறாதவர்னு சொல்லாம சொல்லும்படியா இது அமைஞ்சிருக்குது. அறிவை ஒரு பாகத்தன் 5 23 ஆகும். 23 அதோட 5 கூட்டிங்க 28 ஆகமும் உள்ளது. அஞ்சலி கூப்பி 60 அறுவரும் 5ஆம் முகத்தில் அரும்பொருள் கேட்டது. இதுல 63 அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்ப 63னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அதுக்கு விளக்க நூல்கள் எல்லாம் எழுதி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த 63னாக்க அந்த கேட்டவங்கெல்லாம் 63 பேர் இருந்தாங்கன்னு ஒரு சிலர் நூல்ல எழுதியிருப்பாங்க. ஆனா அப்படியா இருக்கும்? 28 ஆகமங்களையும் கேட்டவங்க 33 கோடி தேவர்கள் நம்ம சொல்றோம். அந்த மாதிரி 33 கோடி தேவர்னா அங்க 2 இரு செவியும் குளிரும்படியாக அந்த ஆகமத்தை உணரும்படியான பக்குவம் அவர்களுக்கு ஏற்படும் காலத்தில் அவர்களுக்கு அந்த ஞானமானது விளங்கும்படியாக அப்படி கொள்ளலாம். சிவனார் மன்னன் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா குருநாதா இரு செவி மீதிலும். அப்ப காது 2 இருந்தா கேட்டவங்க எத்தனை பேரு? 33 பேர் கேட்டா 66 காது கேட்டுச்சு. அப்படி நாம பொருள் கொள்ளலாம். அப்ப அந்த எல்லாருமே அந்த 33 கோடி தேவர்கள் உணரும்படியாகத்தான் அந்த ஆகமத்தை சாமி கொடுத்தாரு. அப்படி இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் கூட பக்குவம் அடைந்த ஆன்மாக்களாக இருந்தால் அந்த ஒப்பிலாத திருமுகங்களால் ஈயப்பட்ட அந்த ஆகமத்தின் அரும்பொருளை அவர்கள் உணருவார்கள். 5ஆம் முகத்தில் அரும்பொருள் எல்லாருக்குமா தான். எல்லா அந்த உயிர்கள்ல பக்குவம் உடைய அனைத்து உயிர்களும் இந்த சிந்திக்க தெரிந்த இறைவனை சிந்திக்க தெரிந்த பக்குவம் உடைய உயிர்கள் அத்தனை பேத்துக்கு தான் கொடுத்தாரு.
ஆனால் சிந்திக்கும் தகுதி எந்த உயிர் உயர்த்தி கொள்கிறதோ அந்த உயிரானது அந்த இறைவனை அடையும்படியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைவுல வச்சுக்கணும். சிந்திப்ப அறியன இந்த பாட்டை நம்ம அடிக்கடி சிந்திப்போம். சிந்திப்ப அறிவன சிந்திப்பவருக்கு சிறந்து சென்றேன் முந்தி பொழிவன மொய்த்திருண்டு நம்மை பந்தித்து வந்த பலவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப்பிறை அடைந்து ஆடும் ஐயார நடித்தலமேன். அப்ப இந்த பாம்பு எதை சொல்லுதுன்னா மாயை. இந்த மாயை நீங்கியவருக்கு திருமேனி தெரிவதில்லை. பாம்பு சாமி உடம்புல இருந்து அந்த தள்ளி நினைச்சுன்னா அந்த திருமேனி எப்படி இருக்குன்னா ஆனந்த சொரூபமான சுடர் திருமேனி. தூண்டு சுடரணைய ஜோதி கண்டாய் தொல்லமர சூளா மணிதான் கண்டாய் காண்டற்கு அரிய கடவுள் கண்டாய். சாமியை அப்படி சுடர் போல மேனியை பார்க்கலாம். பொன்னார் மேனியனே புலித்தோலை இறக்க செய்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொண்ட பொன்னார் மேனி போல் பொன் போல மேனியை காணலாம். அப்படி பொன்மேனியாக இருந்தாலும் சுடர்மேனியாக இருந்தாலும் 1,1000 கோடி சூரிய பிரகாசமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை காணலாம், உணரலாம், காணலாம். அதனுடைய காணலாம் எங்கே ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்றுடர் ஞான விளக்கை ஏற்றி காணலாம் என்ற வகையில் அந்த சாமி நமக்கு சொல்லியிருக்கார். அதை காண்பதற்கான வழிவகைகளை இந்த ஆகமங்களின் வாயிலாக நமக்கு கொடுத்துள்ளார் அப்படின்னு இங்க பொருள் கொள்ளலாம். இந்த பாடலை இன்னொரு முறை படிச்சு நம்ம அடுத்த பாடலுக்கு செல்லலாம். திருச்சிற்றம்பலம். அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சொடு 23 ஆகமம் அஞ்சலி கூப்பி 60 அஞ்சா முகத்தினில் அரும்பொருள் கேட்டதே. அடுத்தது 58வது பாடல். அண்ணல் அருளால் அருளும் சிவ ஆகமம் எண்ணில் 20 கோடி 100,000 விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் எண்ணி நின்று அப்பொருள் ஏத்துவன் நானே. அருமையான ஒரு பாடல். 28 ஆகமம்னு முதல் பாட்டுல சொன்னதுனால ஆகமமே 28 தான் நீங்க நினைச்சுக்காதீங்கப்பா அப்படி நமக்கு உணர்த்துறார். அப்ப ஆகமம் எத்தனை அப்படின்னா எண்ணில ஆகமம் இயம்பினர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நினைப்புல வச்சுக்கணும். ஆகமம் 1 2 நிறைய சொன்னாங்க அப்படிங்கறத நினைப்புல வச்சுட்டு இந்த பாடலை இனிமே கேட்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு தெரியும். இந்த சிவபெருமான் 5 முகங்களை கொண்டு சொன்ன ஆகமம் ஒரு 28. அது முதல் பாட்டுல 5/23 ஆகமம்னு சொல்லிட்டாரு. இப்ப உள்ளிருந்து உணர்த்திய ஆகமம் எத்தனை அப்படியெல்லாம் நம்ம நினைக்கும் போது இவ்வளவுதான் சொல்ல முடியாதனால மாணிக்கவாச சுவாமி சொல்லுவாரு 100 கோடிக்கு மேற்பட விரிந்தனன்னு ஒரு இடத்துல நமக்கு சொல்லிட்டு போற மாதிரி அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் அளப்பெருங்காட்சின்னு சொல்லுவார். அப்ப இது எப்படின்னா எவ்வளவுலாம் சொல்ல முடியாது. ஒரு 100 கோடிக்கு மேல அப்படியே நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சொல்ற மாதிரி இங்க நமக்கு சாமி ஒரு சில உணர்த்துறாரு. எண்ணில் 28 கோடி 100,000 இறைவன் ஆன்மாக்களின் மீது அண்ணல்னாக்க இறைவனை அண்ணல்னா நெருங்கி நின்று அருள்பவன் அப்படின்னு ஒரு பொருள் கொள்ளணும். அண்ணா அப்படின்னா நெருங்க முடியாதவன் அப்படின்னு ஒரு பொருள் கொள்ளணும். அப்ப அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் அப்படின்னு ஒரு வார்த்தை நமக்கு திருவாசகத்துல பார்ப்போம். இங்க அடியார்க்கு அவர் அருகாண்மையில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படி இறைவனுடைய திருவடியார்களாக இல்லாமல் அடியார்களா இல்லாம இறைவன் சிந்தனை இல்லாதவர்கள் புறத்திலும் புறத்தானாக இறைவன் இருக்கிறான். அப்படி நம்ம வச்சுக்கிட்டோம்னா இங்க அண்ணல் எப்படின்னாக்க அணுகினார்க்கு அகத்துள் தேனாய் இருப்பவன் நமக்கு உள்ளிருந்து உணர்த்தக்கூடியவனாக இருக்கிறான். அருளால் அருளும் சிவகாமம். அப்ப இறைவன் நமக்கு உயிருக்கு உயிராக நின்று தவம் இயற்றும் போது அருளக்கூடிய சிவ ஆகமமானது எண்ணில் எடுத்து சொல்ல வேண்டுமானால் 28 கோடி 100,000 லட்சம் இல்லையா விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் அப்படின்னு சொல்ல ஆகமத்தை எண்ணவே முடியாது. 28 கோடி 100,000 அப்படிலாம் சொல்லிட்டு
இது எவ்வளவுன்னு சொல்லலாம் அப்படின்னா, விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர். தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, சாமி எவ்வளவோ ஆயிரம் ஆயிரம் அந்த ஆகமம் எல்லாம் கொடுத்திருக்காருப்பா. விழுப்பம்னாக்க அந்த பெருமை, நமக்கு பெருமையை கொடுக்கக்கூடியவராக இறைவன் அவ்வளவு சொல்லியிருக்காரு சொல்லி எண்ணி நின்று அப்பொருள் ஏத்துவன். அப்படி தேவர்கள் எல்லாம் புகழ்ந்து இறைவன் பெருமையை சொல்லக்கூடிய இத்தனை ஆகமங்கள் உழைத்துள்ளானே என்று ஆனந்தப்படக்கூடிய அந்த ஆகமங்களை நான் அதனுடைய பொருளை எண்ணி நின்று போட்டேன். அந்த பொருளை எல்லாம் நினைத்து இப்படியெல்லாம் ஆகமங்களை அருளி செய்தவன் இறைவன் என்று நான் அப்பொருள் ஏத்துவன் நானே, அந்த ஆகமத்தை எடுத்து சொல்வன் நானே. இதை மாணிக்கவாசக சாமி நமக்கு சொல்லும் போது சொல்லுவாரு, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க நெருங்கி நின்று சொல்ல இனிக்கும் பொருளாக நமக்குள் அழுந்தி நின்று ஆகமமாக இனிப்பவனாக இறைவன் இருக்கிறார். அப்ப அவ்வளவு ஆனந்தமா இந்த ஆகமத்தின் மூலமாக நம்ம தெளிவு பெறலாம் அப்படிங்கிறது நம்ம இங்க சொல்லாமல் நாம் பொருள் கடந்து செல்ல முடியாது. அந்த ஆகமத்தை தான் இந்த திருமந்திரத்துல நாம படிக்க போறோம். அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு அப்பொருள் ஏத்துவன் நானே, அந்த ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட கருத்தை நான் இந்த திருமந்திர நூல் மூலமாக நான் எடுத்து சொல்ல போகிறேன் அப்படின்னு நமக்கு திருமூல தேவநாயனார் சுவாமிகள் சொல்றாரு. அடுத்த பாடலுக்கு செல்லலாம். பண்டிதராவார் 18 பாடையும் கண்டவர் கூறும் கருத்து அறிவார் என்க, பண்டிதர் தங்கள் 18 பாடையும் அண்ட முதலான் அறம் சொன்னவாரே. அந்த கடைசி வரி எடுத்துக்கலாம். அண்ட முதலான அறம் சொன்னவாறு. இந்த ஆகமங்கள் எதை சொல்லுகிறது என்றால், இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் அறத்தை எடுத்து சொல்லக்கூடியதை ஆக இருக்கிறது அப்படின்னு இந்த கடைசி வரியை முடிச்சிருக்காரு. இப்ப இந்த மொழியினருக்கு, இந்த வழியினருக்கு, இந்த இனத்தவருக்கு, இவருக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டது இந்த ஆகமம். இன்னும் சொல்ல போனா, ஒரு ஞானி ஒரு பிரசங்கம் பண்றாரு. அவர் உடனே சொல்றாரு, இந்த பிரசங்கம் யாருக்குன்னா இந்த இடத்துல இத்தனாயிரம் பேர் கேட்டிருக்காங்க, இவங்களுக்கு மட்டும்தான் நான் சொன்னது, இவங்க இதை கேட்டு முக்தி அடைஞ்சுக்கிறாரு. அப்படி சொல்லக்கூடிய பொருள் அது அல்ல. இப்பொருள் யாருக்கு என்று கேட்டால், எக்காலத்திலும் வாழும் உயிர்களுக்கு பொருந்தும்படியாக, மெய்ஞானத்தை உணர்த்தும்படியாக காலம், தேசம், இந்த வார்த்தைய நம்ம 18 பாடையும் அப்படிங்கிற வார்த்தைய நாம சிந்திக்கும் போது 18 மொழி அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாமா அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னாக்க ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். பாரதியார் பாடியிருக்காருல்ல, அதை நம்ம நினைச்சு பார்க்கலாம். 30 கோடி முகமுடையால் உயிர் மொய்ப்புற ஒன்றுடையால் செப்பு மொழி 18 என் சிந்தனை ஒன்றுடையால் அப்படின்னு பாரு. இப்ப செப்பு மொழி 18 அவரு சொல்றாரு, இவர் 18 பாடையும்னு 18 மொழியும்னு சொல்றாரு. அப்படின்னா மொழியே 18 தானா அப்படின்னாக்க, மொழிகள் பல, ஆனால் அந்த மொழிகளின் கூட்டம் இருக்கு இல்லையா, அது 18 வகையான அந்த மொழி வகைகள் மெய் எழுத்தாக அது அமையும் அப்படின்றது ஒரு பிரிவு. அதோட அந்த கூட்டம் 18 வகையான கூட்டங்களை சேர்ந்ததாக இதை பிரிச்சிடலாம். அப்படிங்கிறத நாம் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக 18 பாடையும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 18 மொழி அறிஞர்னாக்க நிறைய மொழிகள் படித்தவர் அப்படிங்கிற மாதிரி. கண்டவர் கூறும் கருத்து அறிவார் என்க அப்படின்னு அடுத்த வரிய போட்டிருக்காரு. அறிஞர்கள் அறிஞ்ச 18 மொழியும் பெறிஞ்சவர் இந்த மொழிகளின் வாயிலாக, அந்த சப்தங்களின் வாயிலாக அந்த தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவது போல, ஒருத்தர்
ஒரு பொருளை பார்த்ததும் பேனான்னு சொல்றாரு, இன்னொருத்தர் களம்னு சொல்றாரு, இன்னொருத்தர் பெண்ணுன்னு சொல்றாரு, இது ஒன்று சொல்றாங்க. அப்படி எப்படி சொன்னாலும் அது ஒரு பொருளை சுட்டி காட்டுவதற்கு ஒரு ஓசை இணைத்தால இந்த பொருள்னு சுட்டி காட்டிட்டாக்க அது என்ன நமக்கு நம்ம தமிழர்கள் எழுதுகோள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா அதை வேற ஒரு மொழி சொல்றவங்க அதுக்கு வேற பேர் கூட சொல்லலாம். ஆனா எந்த பேர்ல யார் சொன்னாலும் அது ஒரு பொருளை காட்டுவதை போல இந்த நமக்கு அவரவர் உணரும்படியாக இந்த ஆகமத்தை அவரவர் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி பல 100, அதாவது 20 எண்கோடி 100,000 சிவாகமம் எண்ணில் அப்படின்னு இந்த முதல் பாடல்ல சொன்ன மாதிரி அவரவர் பக்குவ நிலைக்கு அந்த மண்ணின் தன்மைக்கு ஏற்றவாறு அவரவர்களுக்கு அருளி செய்துள்ளார் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆனா இதுல பல காலம் கடந்து வரும்போது இதை பாங்கு பணிக்காக வைத்து இதை தொடர்ந்து பயன்படுத்தாதவர்கள் நிறைய பேர் அதை இழந்து விட்டு போனது கூட உண்டு. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறத கொண்டு நாம அந்த ஆகமப்படி வழிபாடுகள் செய்து கொள்கிறோம். இது ஒரு பக்கம். இந்த ஆகமங்கள் எல்லாம் நீங்க எந்த மொழியில படிச்சிருந்தாலும் சரி, எந்த வகையில் உணர்ந்திருந்தாலும் சரி, இது எல்லாமே எதை அடிப்படையாக சொல்லுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பீர்களானால் இவைகள் யாவும் அறத்தை சொல்லுபவனாக இருக்கின்றன. இந்த அறத்தை வளர்த்தக்கூடியவளாக அறம்பளத்த நாயகி இருக்கிறாள். இந்த அறத்தின் வடிவமாக அரபலீஸ்வரர் சிவபெருமான் இருக்கிறார் என்று தெளிவடையுங்கள் அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்றாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். இதை தொடர்ந்து இந்த 60வது பாடலுக்கு நாம் செல்லலாம். இப்ப ஆகமங்களை எதை சொல்லுதுன்னா அறவழியை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த ஆகமங்களை படிச்சா நன்மை ஏற்படுமா? ஆமா, நன்மை ஏற்படும், பிறவி பிணி தீரும். ஆனால் இந்த ஆகமத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இந்த பாடல்ல நமக்கு எடுத்து சொல்றாரு. அண்ணல் அருளால் அருளுதும் ஆகமம் விண்ணில் அமரர் தமக்கும் விலங்கற்கு அரிது எண்ணில் 70 கோடி 100,000 எண்ணிலும் நீர் மேல் எழுத்து அதுவாகுமே அப்படின்னு சொல்றாரு. அண்ணல் அருளால் அருளும் ஆகமம், சிவபெருமான் தன் கருணையினால் செய்த நமக்கு அருளி செய்த இந்த ஆகமங்கள் விண்ணில் அமரரும் தமக்கு விலங்கற்கு அரியது. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய தேவனவன் சொல்றோம்ல, தேவர்களாலும் மற்ற மூவர்களாலும் அரிதற்கு அரியவன் சிவபெருமான். அப்ப யாருக்கு எளியவன்? அங்கு அடியார் அவர்க்கு எளியவன். பணிந்தவர்க்கல்லாது இறைவனுடைய திருவடியை பார்க்க ஒண்ணாது. திருவடின்னா அவனுடைய அருளொளி என்று பொருள் கொணர்க. இப்ப பணிந்தவர்க்கல்லாது பார்க்க முடியாது, இறைவனுடைய திருவடியை சிந்திப்பவர்களுக்கல்லாது இந்த ஆகமத்தின் பொருள் உணர முடியாது. அப்ப ஆகமங்களை கொண்டு நாம் பூஜை ஈட்டினால் கூட இந்த பூஜையின் பொருளை நாம் உணர்ந்து செய்ய வேண்டும். அந்த சிவபுராணத்துல கடைசியில சொல்ற மாதிரி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தில். அதே மாதிரி இந்த ஆகமத்தின் பொருளை உணர்ந்து ஆகம பொருளை நினைந்து ஆகமம் பொருளில் நாம் அழுந்தி நின்றோமானால் ஆகமம் பொருள் அதுவாய் நமக்கு வெளிப்படுமாறு என்று இங்கு பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னு வச்சுக்கணும். இப்ப விண்ணவர்களால கூட இந்த ஆகமத்தை விளங்கிக் கொள்வதற்கு அரிது. எதனால? இந்த இதில் அழிந்து நின்று அனுபவப்படுத்த வேண்டும். சொல்லிய பாட்டின் பொருளை உணர வேண்டும். படிச்சிருக்கிறங்க, அனுபவப்படுத்தி இருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை நம்ம யாரையாவது பேச கேட்டோம்னா எனக்கு அனுபவம் இல்லைங்க. அப்ப அனுபவம் இல்லாத கல்வி ஒரு பயனற்ற கல்வி. அது மாதிரி இந்த ஆகமங்களை எந்த பகுதியை தொட்டாலும் நீங்கள் அதை அனுபவப்படுத்தாத வரையில் இது ஒரு நூலாகத்தான் இருக்கும். அப்ப அனுபவப்படுத்தும் போதுதான் இதனுடைய பலனானது நமக்கு சித்திக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எண்ணில் 70 கோடி 100,000, 70 கோடி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பெருசு. 70 கோடி 100,000 அப்படின்னா எவ்வளவு சொல்லலாம்? அப்ப அளவிடற்கரிய ஆகமங்கள் எவ்வளவு இருந்தாலும் எண்ணிலும்
எல்லாமே படிச்சிருந்தீங்கன்னா கூட இப்ப இந்த நூலை கேட்டால் கூட அனுபவப்படுத்தலைன்னாக்க நீர்மேல் எழுத்து அதுவாகுமே. தண்ணியில வச்சு எழுதுனா எப்படி எழுதிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தா இருக்காது. அது மாதிரி கேட்டா பத்தாது, கேட்டா பத்தாது, கேட்டல் அத கற்றல்னு சொல்லிடலாம் இல்லையா. அடுத்தது சிந்தித்தல். ரெண்டாவது அதுல இருக்கக்கூடிய இந்த வியாக்கியானத்தை சிந்திக்கணும். அவர் சொன்னது சரியா? எப்படி? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அடுத்தது சிந்தித்த தெளியணும். அப்புறம் தெளிந்ததை அனுபவப்படுத்துவது நிட்டை கூடல். அப்ப கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல், இந்த 4 அனுபவமும் நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. இந்த அவசியமான அனுபவத்தை பெறுபவர்கள் அந்த ஆகமத்தின் பயனை, இந்த திருமூலர் தேவ நாயனார் சுவாமிகள் நமக்கு திருமந்திரத்தில் கொடுத்த பயனை அடைவார்கள். ஆக ஏனையோர் எத்தனை கற்றிருந்தாலும் அனுபவப்படுத்தாவிட்டால் படித்ததனால் பயன் ஏதுமில்லை, அது அபரஞானமாக போய்விடும். அனுபவப்படுத்தும் போதுதான் நமக்கு உள்ளிருந்து உணர்த்தக்கூடிய சிவம் உணர்த்தும். அதனால கேட்டதோட நின்றாதீங்கப்பா. இதை நான் சொல்லி இருக்கிற இந்த திருமந்திர நூல்ல இதை நீங்க அனுபவப்படுத்தி எல்லாரும் அதன் பயனை அடைய வேண்டும் அப்படின்னு நமக்கு திருமூல தேவநாயனார் சுவாமிகள் இங்க சொல்றார் அப்படின்னு கொள்ளணும். அடுத்தது 61வது பாடல். பரனாய் பராபரம் காட்டி உலகில் தரனாய் சிவதன்மம் தானே சொல் காலத்து அரணாய் அமரர்கள் அர்ச்சிக்கும் நந்தி உரன் ஆகி ஆகமம் ஓங்கி நின்றானே. உரன்னாக்க சொல்லுக்கு வலிமையானது அப்படின்னு நம்ம பொருள் எடுக்கணும். இங்க இந்த பாடல சொல்லும் போது முதல்ல பாருங்க எப்படி எடுக்கிறார். பரனாய் பராபரம் காட்டி. பரன் பரம பொருளானவன் அப்படின்னு பொருள். பரன் ஆய் முன்னைக்கு முன்னை பழம்பொருட்டு முன்னை பழம்பொருளாக நின்ற பரம்பொருளாகிய சிவன். பரனாய் பழமைக்கு பழமையாக நின்ற பரம்பொருள் அப்படின்னு சொன்னதும் அந்த பரம்பொருள் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது அவன் அறிவே வடிவாகிய ஞான சுரூபமாக ஞானமூர்த்தியாக இருந்தான் என கருத்தில் கொள்க. அந்த பரனாய்ங்கிற வார்த்தை என்னன்னா உண்மைக்கு உண்மையாக பழம்பொருளாக மூத்தவனாக இருந்தவன் சிவபெருமான். அந்த மூத்த பொருள் எப்படி இருந்தது என்று கண்டோமானால் அறிவு பொருளாக இருந்தது. அது வரைக்கும் நாம அறிவு பொருளா இருந்தோமா அப்படின்னு பார்த்தா நமக்கான அறிவு விளங்காத வண்ணம் ஆணவமலமான இருளில் காரில் அகப்பட்டு கிடந்தோம் என்று கொள்க. அப்ப அறிவு பொருளாய் நின்றது ஒன்று, அது பரம்பொருளாகிய சிவம். அந்த அறிவு பொருள் ஒன்றே ஒன்றாக இருந்தது, அது உண்மை அறிவாக இருந்தது. அப்ப நாம எப்படி இருக்கிறோம்னா அறிவு நமக்கு இருக்குது, கண்டதே காட்சி கொண்டதே கோலமாக நாம எப்படின்னா பொய்யறிவாக இருக்கிறோம். இப்ப மெய்யறிவுன்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது சிவபரம்பொருள். பொய்யறிவு அப்படின்னு ஒண்ணு நம்ம பூண்டு கொண்டு நான் என்னோட உடம்பை காட்டும், நான் நிலையில்லாத இந்த உடம்பை எடுத்துட்டு நாம் நிலையானவர்கள் போல நம்மை காட்டிக் கொள்கிறோமே, அது கூட நம்ம அறியாமல் காலத்தின் செய்திகளால் எத்தனையோ ராஜ்யங்கள் அழிந்து போனதை கண்டிருந்தும் இந்த செல்வம் நிலையானது என்று நினைக்கின்றோமே. அப்படி அறியாமையில் நாம் இருக்கிறோம். அப்பொழுது எப்பொழுதும் உள்ள பொருள் என்றும் ஆனந்தமயமான பொருள், நமக்கு உற்ற துணையாக அன்று முதல் இன்று வரை நம்மை தொடரும் பொருள், தாயினும் சால பறிந்து பாவியேன் ஊனினை உருக்கி உள்ளலை பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரியும் பொருளாகிய சிவபரம்பொருள் உற்ற பொருள் நாம் உடனிருக்க வெற்றம்பலத்தை தேடி ஏமாந்து இருந்து விட்டோமே, சிற்றம்பலத்தை தேடாமல் என்று நாம் சிந்தித்து அந்த பரம பொருளை நாம் தேட வேண்டும். அந்த பரம்பொருள் மெய்பொருளே, மெய்யறிவே தெய்வம் என்னும்படியாக அது இருக்கிறது, அந்த மெய்யறிவான ஒளியாக அது இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கணும். பராபரம் காட்டி, அந்த பரம்பொருள் தன்னை காட்டி சிவம் காட்டி காட்டாதனவெல்லாம் காட்டி அபர ஞானத்தையும் காட்டும்.
கேளாதனவெல்லாம் கேட்பித்து உள்ள பொருளுக்கும் மாற்று பொருளுக்கும் வேற்றுமை கற்பிக்கும். நமக்கு நிலையான பொருளாகிய தன்னை காட்டுவதற்கு முன் நிலையில்லாத பொருள்களை எல்லாம் சுட்டிக்காட்டி சிவமானது ஏன் இவைகள் எல்லாம் நம்ம கூடின என்று நம்மை கேள்விகள் கேட்க வைத்து கூடின காரணத்தை காரியமில்லாமல் அந்த கடவுள் செய்திருக்க மாட்டான் கண்ணுதல் கடவுள் என்று நம்மை தெளிவித்து அந்த தெளிவின் வாயிலாக ஏன் எதற்கு எப்படி என்று விசாரணை ஞானம் நமக்கு ஏற்பட்டு அந்த விசாரணை ஞானத்தின் வாயிலாக நமக்கான மூலமலமாகிய ஆணவ நலத்தை நாம் களைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே நமக்கு இந்த மாயா தனுகரண புவனபோகங்கள் எல்லாம் கிடைத்துள்ளன என்று தெளிந்து முன்னவன்கான் மூத்தவன்கான் முதல்வன்கான் அவன் சிவன் எனவே கான் அந்த ஒளியிலேயே நாம் உண்மையை உணர முடியும் என்ற அறிவு நோக்கம் நமக்கு உண்டாகும்படியாக பரமாக இருக்கக்கூடியவன் அபரஞானம் என்ற இரண்டையும் நமக்கு காட்டி அறம்பாவம் அருங்கேற்றாக காட்டி புறந்தோல் போட்டி எங்கும் புழுவலுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குள்ளை மலங்க புலனைந்து வஞ்சனையை செய்ய இந்த புலன்கள் நமக்கு வஞ்சனையை செய்தாலும் இந்த முன்னாலேயே சொன்னாங்களே காரிகையார் பாட்டும் ஒளியும் பார்க்கும் கணிகையார் அதாவது அணில் மாட்டாதார்னு சொல்றாங்க. மாயில பின் மாயில மாட்டிக்காத யாருக்கானோ அவன் இது அல்ல அப்படின்னு ஸ்தானு அப்படின்னு அந்த பட்டகட்டை போல் பரம்பொருளையே சிந்தித்து இருக்கக்கூடிய ஞானியருக்கு உள் நின்று உணர்த்தக்கூடியவனாக சிவபெருமான் இருக்கிறான். அபரஞானம் ரெண்டையுமே காட்டினார். புறந்தோல் போர்த்தேன்னு புழுவலுக்கு மூடி மலஞ்சோறு 9 வாயிற்குள்ளே மலங்க புலனைந்து வஞ்சனை செய்ய விலங்கு மனம் சாமியை நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தை விட்டுட்டு அந்தாண்ட போயிட்டா என்னன்னா பேசும் நான்லாம் யார் தெரியுமான்னு பேசும். விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி எனக்குள்ள விலங்கு மனம் மட்டுமல்ல ஐயா உன் மீது அன்பு உள்ளது. ஆனால் வினையினேன் செய்த தொடர்பால் நான் இங்கனம் பிறந்து ஊழியில் செத்தை போல சுழன்று விழுந்து இங்கு கிடக்கின்றேனே அப்படின்னு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும். மேல இருக்கிற அன்புல இப்படி சிக்கிக்கிட்டனே என்னை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு அந்த ஏக்கமும் எனக்குள்ள உண்டு. அப்படி எல்லாத்தையுமே காட்டக்கூடியவனா சிவபெருமான் இருக்கிறான். தரனாய் சிவதன்மம் தானே சொல்காலத்து இப்படி இந்த உலக வாழ்க்கையில நான் கட்டி இருந்தாலும் வஞ்ச புலனைந்து வஞ்சனையை செய்தாலும் கள்ள புலனைந்து வஞ்சனை செய்தாலும் விலங்கு மனம் எனக்கு இருந்தாலும் விமலா குற்றமில்லாத இறைவா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளிருக்கும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நான் சிறியவன் தான் நலத்தை அறியாதவன் தான் அங்க மாணிக்கவாச சாமி சொல்ற மாதிரி இங்க சிவதன்மம்னு போட்டிருக்காங்க. தன்மம்னா புண்ணியம். புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு. சிவபெருமான வழிபாடு பண்றதுக்கு அவர்களுக்கான அன்பு உண்டு நீருண்டு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கக்கூடிய கண்ணில் நீர் உண்டு. பூ உண்டுன்னா அன்பு உண்டு. அடுத்தது நீர் உண்டுன்னா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கண்ணில் நீர் உண்டு. புண்ணியம் செய்வார்கள் அண்ணல் அது கண்டா அருளாதிருக்கும். இறைவனை நினைத்த மாத்திரத்திலேயே மனம உருகுகிறது என்றால் அந்த உருக்கம் நம்மை எங்கு கொண்டு சேர்க்கும் என்ற இந்த கேள்வி நமக்கு ஏற்படுமானால் நான் செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் என்ன என்று பார்த்தால் இறைவா என்ன அறியாமையில் செய்ததென்றோ இவைகள் யாவும் எனக்கு சொந்தமல்ல அறியாமையில் செய்து விட்டேன். சிவபெருமானே உன் திருவடியை பற்றி கொண்டேன். தாய் போல என்னை வாரி அணைத்து சேர்க்கும் உடன் உன்னுடைய திருவடி என்று என்னை சேர்த்திக் கொள்ள மாட்டாயா என்று எண்ணக்கூடிய உயிர்களுக்கு சிவதன்மம் சிவபுண்ணியமாக இந்த பசுபுண்ணியங்கள் மாறிவிடும். அதுவரை இந்த பசுகரணங்கள் எல்லாம் பசுகரணமாக இருந்தது மாறி போய் சிவபெருமான் திருவடியில் அணைந்து நின்ற அடியவர்க்கு இந்த பசுகரணங்கள் எல்லாம் பதிகரணங்களாக மாறிவிடும். மனமானது புறத்தே போகாமல் சிவத்தை நாடி நிற்கும். புத்தியானது புறத்தே கீழ்நிலைக்கு போகாமல் சிவனை சிந்திக்கும் தன்மை பெறும். அகங்காரமானது நான் எனது என்னுடைய
என்ற இருள் நீங்கி சிவன் செய்தான் சிவனருளாலே என்று அவன் அருள் திருவடியில் அழுந்து நிற்குமாறு என்று எண்ணிக்கொள்க தரனாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சிவதன்மம் தானே சொல்காலத்து அரணாய் அமரர்கள் அச்சிக்கும் நந்தி. அரணாய் அப்படின்னு இந்த வார்த்தை போட்டிருக்காரு. இங்க அரண் எப்படிப்பட்டவன்னா இந்த சின்ன ரான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ரா அறுப்பவனாக நம்முடைய குற்றங்களை நீக்கி குணங்கொண்டு கோதாட்டுபவனாக அமரர்கள் அச்சிக்கும் நந்தி. நந்திங்கிறது இந்த இடத்துல சிவபெருமானை சொல்லக்கூடிய வார்த்தையாக கொள்ள வேண்டும். நந்தி அழியாத பெருஞானத்தை உடையவன் நந்தி. அமரர்கள் அச்சிக்கும் தேவர்கள் மூவர்கள் யாவராயினும் சென்று தொழும் தூயவனாகிய சிவபெருமான். இந்த திருவாரூர்ல தேவர்கள்லாம் வந்து காலையில பூஜை பண்ணுவாங்க. அப்படிங்க இந்த மாதிரி பல ஆலயங்கள்ல வந்து பூஜை பண்றதா அந்த வரலாறு இந்த புராணங்கள்லாம் நமக்கு சொல்லும். அப்ப தேவர்கள் எல்லாம் கூட வந்து தொழக்கூடிய சிவபெருமான் அப்படி இருக்கிறவன் எப்படி எனக்குள்ள இருந்தான் தெரியுங்களா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டு உரன்னாகி யாகமும் ஓங்கி நின்றானே. உரன்னாக உறுதியாக, திண்மையாக, வலிமையாக, அப்படி வலிமையாக ஆகம பொருளாக ஆகமத்தின் வடிவாக அவனே தன்னை உணர்த்துமாறு எண்ணில் ஓங்கி நின்றவாறு அப்படின்னு இங்க பொருள் கொள்ளணும். அற்புதமான ஒரு பாடல். சிவபெருமான் பேரறிவா இருக்கிறார். நமக்கு உள் நின்று அவன் நம்ம சிந்திச்சா ஒரு வார்த்தைக்கு 1000 பொருள் தரக்கூடியவரா இருப்பார் அப்படின்னு சிந்திக்கணும். இந்த வாரம் இந்த 61வது பாடலோட நாம் சிந்தனை பகுதியை நிறைவு செய்யலாம். அடுத்த சிந்தனை பகுதி 62வது பாடலிலிருந்து நாம் துவங்கலாம். அடுத்த புதனன்றோ அதை சிந்திக்கலாம் என்று கூறி இதை செவிமடுத்து கேட்ட புண்ணிய செவிகளை எல்லாம் வணங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நம்ம இதை நிறைவு செய்து கொள்ளலாம். அருவாய் உருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. திருச்சிற்றம்பலம். நன்றி. சிவாய நமக.